Hello friends, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது விரும்பிய நம்பரை நம்ம கிட்ட எப்படி ஈர்க்கிறதுங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் எந்த விதமான டெக்னிக்கும் நான் பயன்படுத்த போறதில்ல, எந்த விதமான மெத்தட் பத்தி சொல்ல போறதில்ல. இது பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியோட ஒரு பேஸ் தான். இதை வைத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்படக்கூடிய நபரை உங்ககிட்ட ஈர்க்கலாம். நீங்க இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான மெத்தட். காதலர்களுக்கு பயன்படுத்தலாம், இல்ல ஒன் சைட் லவ் பயன்படுத்தலாம், கணவன் மனைவிக்கு பயன்படுத்தலாம். இது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான ஒரு நபரை நம்ம கிட்ட ஈர்க்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே போல பாத்தீங்கன்னா பணத்துக்கும் இதை நீங்க பயன்படுத்த முடியும். சோ இதுல எந்த விதமான மெத்தடுமே கிடையாது. உங்களோட ரெகுலர் லைஃப் ரொட்டீன்ல இது ஒரு விஷயமா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ஒர்க் ஆகாது, ஆனால் 100% ஒர்க் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா முழுக்க நீங்க பண்ண வேண்டியது உங்களோட நார்மலான லைஃப் ஸ்டைல எந்த விதத்திலையும் மாத்தாமல் நீங்க ஆசைப்படக்கூடிய நபரை உங்களுக்கு ஈர்க்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை, பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன பிலீவ்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு நபர் நீங்க லவ் பண்ணிட்டு அவங்க உங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிருக்கலாம், அல்லது அந்த நபரை இது வரைக்கும் உங்களை லவ் பண்ணதே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் லவ் பண்ணாதவங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, அவங்க வேற ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படிங்கிறது. சோ அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். முதலாவது நீங்க நம்பணும். என்ன மாதிரி நம்பிக்கைனா, அவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, அவங்க உங்களை விரும்புறாங்க, சோ நீங்களும் அவங்கள விரும்புறீங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ளார பிரபஞ்சத்தினால ஒரு ஈர்ப்பான அன்பு இருக்கு. நீங்க அவங்கள தான் திருமணம் பண்ண போறீங்க, அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு நீங்க முதல்ல முழுமையா நம்பணும். என்ன நடந்தாலும், அவங்க உங்களை விட்டுட்டு இந்தியா விட்டு வெளிநாடே போனாலும், உங்களால அவங்கள லைஃப் லாங் இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் நீங்க நம்ப வேண்டியது, அவங்க தான் என்னோட ஒய்ஃப், அவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட், கண்டிப்பாக அவங்க என்னை தேடி வருவாங்க, நாங்க அவங்கள கல்யாணம் பண்ணுவோம், எங்களோட லைஃப் இது போல ஒன்னாதான் நாங்க இருப்போம், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க முழுமையா நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அஸ்திவாரம். இந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நம்பிக்கையில தான் இருக்கு. நம்ம எந்த விஷயத்தை முழுமையா நம்புறோமோ அதுதான் நடக்கும். சோ நீங்க எந்த அளவுக்கு முதல்ல நம்புறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்த உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஆரம்பத்துல உங்களுக்கு நெகட்டிவா தெரிந்தாலும் உங்களோட நம்பிக்கையை நீங்க கைவிடாமல் இருக்கணும். உங்களோட நம்பிக்கை நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பயன்படுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அது நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம கெட்டதுதான் நடக்குமே. அந்த கெட்டதுக்கு நீங்க எடுத்தோன்னு சோர்ந்துட்டீங்க, உங்க நம்பிக்கை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க அதை ரீச் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்க தோத்துட்டீங்க, உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு நீங்க வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க அதை அடையவே முடியாது. சோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, இவங்க தான் என் லைஃப், இவங்க தான் என்னோட வாழ்க்கை, இவங்க தான் எல்லாமே, நான் அவங்களை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நம்பினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். சோ நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது முதல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவங்கள உங்ககிட்ட கொண்டு சேரும். என்ன நடந்தாலும் நீங்க உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னாவே போதுமானது. செகண்ட், உங்களோட எண்ண அலைகள் தொடர்ந்து நீங்க அனுப்பிட்டே இருக்கணுமே. பிகாஸ் நம்மளோட எண்ண அலைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. நம்மளோட எண்ண அலைகளுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம மூளையில அதற்கான ரியாக்ஷன், நம்ம உடம்புல அதற்கான ரியாக்ஷன், அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்தோட கலக்கும் போது அதே எண்ண அலைகளை அவங்களையும் கொண்டு சேர்க்க ஆரம்பிக்கும். சோ உங்களோட எண்ண அலைகள் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவான எண்ண அலைகளா இருக்கணும். எந்த மாதிரி எண்ண அலைகள்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் அவங்களும் ஒன்னா திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றீங்க அப்படிங்கறத உங்க எண்ண அலைகள் கொண்டு வாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க கண்களை மூடிட்டு அவங்கள நினைத்து அவங்களும் நீங்களும் மேரேஜ் பண்ணி ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் ஷெட்யூல் பண்றீங்க. ஒரே விஷயமா தான் உங்களுக்கு இருக்கணுமே, மாறி நினைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணமான மாதிரி நினைப்பீங்க, நாளைக்கு அவங்க கிட்ட பேசுற மாதிரி நினைக்கிறது, நாளானிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருக்கிற மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரி மாத்தி நினைக்காமல் ஒரே விஷயத்தை தொடர்ந்து நினைக்கணும். அது எந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னு பொறுத்து, ஆனா நடந்து முடிந்த மாதிரி நினைக்கணும். எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, திருமணமாகி நீங்களும் அவங்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஹாப்பியா ஒரு ஹனிமூன் ட்ரிப்புக்கு போற மாதிரி ஃபீல் பண்ணி அதை இமேஜ் பண்ண ஆரம்பிங்க. சோ இதைவே தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் திருமணமாகி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில இருக்கிறதா ஒரே விஷயம் தான். இதுல பாத்தீங்கன்னா நீங்க போட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட கலரும் கூட மாறவே கூடாது. எக்ஸ்ட்ரீமா நீங்க அதை பத்தி தெளிவா இருக்கணும். முதல்ல அது என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிட்டு அதன் பிறகு அதை நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். அந்த ஃபீல் பண்ணி நீங்க பண்ணும்போது தான் அதற்கான சக்தி ரொம்ப அதிகம். சோ மூன்றாவதே அந்த ஃபீலிங் தான்.
நம்ம எந்த விஷயத்த உணர்வு பூர்வமா அணுகிறோமோ அதுதான் பவர்ஃபுல்லான ஒரு விஷயமே. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க அப்படி கார் எடுத்துட்டு அப்படி 2 பேர் கார்ல போற மாதிரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபீல் இருக்காது. அதை வந்து அப்படியே உணர்வு பூர்வமா பாருங்க. நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கையோட லட்சியம், உங்க கனவு, உங்க வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய கிஃப்ட், அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படியே அவங்களோட கை உங்க கையோட சேர்ந்து ஒன்னா இருக்கு. அந்த செகண்ட் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த உணர்வை கொண்டு வாங்க. அப்படியே உங்களோட வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வாழ்க்கையே நீங்க இதுக்காக தான் வாழ்ந்திருக்கீங்க. நீங்க பிறந்ததுக்கான ஒரு தேவை, ஒரு லட்சியமே, உங்களோட ஒரு ரீசன், நீங்க பிறந்ததே அவங்களோட வாழ்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு ரீசன் உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்க எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே ஒரு சந்தோஷமா பூரிச்சுட்டு அப்படியே உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரும் தெரியுமா? அந்த அளவுக்கு ஃபீலோட அந்த எமோஷனல் கொண்டு வாங்க. அந்த எமோஷனல் வந்து அப்படியே அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஃபீலிங் இருக்கணும், உணர்வு பூர்வமா இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதுல அது நினைக்கும் போது அப்படியே உங்க கண்ணுல இருந்து அப்படியே ஒரு சொட்டு தண்ணீரே வந்து அவ்வளோ ஃபீலா இருக்கணும். அப்படியே உணர்ந்து பாருங்களேன். அப்படியே கண்களை மூடிட்டு அவங்களோட ஒன்னா அப்படியே டிராவல் பண்றீங்க. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அந்த ஃபீல் டெய்லியுமே பண்ண ஆரம்பிங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணுங்க. இதுதான் 4th பாயிண்ட். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நீங்க பண்ணிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த செகண்ட் அவங்க உங்களோட பேசுறது கூட கிடையாதுனால கவலைப்படாதீங்க. நீங்க இதை இமேஜ் பண்ணிட்டே இருங்க. உங்களை பிளாக் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு எந்த விதத்திலுமே இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க சேரக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சிருந்தாலுமே நீங்க தினமும் இதை பண்ணிட்டே இருங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா 5th ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா விலகி இந்த பிரபஞ்சம் அவங்கள உங்ககிட்ட ஈர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை எல்லாமே அப்படியே பயன்படுத்த ஆரம்பிங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா 6th நீங்க நினைத்த அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. இவ்வளவுதான். இந்த 6 ஸ்டெப் தான். அகைன் ஒரு டைம் உங்களுக்கு நான் ரிவைண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. அவங்க தான் உங்க வாழ்க்கை துணை. நீங்க முழுமையா நம்பணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ண அலைகள் தொடர்ந்து நீங்க அனுப்பிட்டே இருக்கணும். அந்த எண்ண அலைகள் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா இருக்கணும். 4th வந்து பாத்தீங்கன்னா தினமும் நீங்க ரெகுலரா பண்ணணும். இப்படி நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது உங்ககிட்ட வரும் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட வருவாங்கன்னு முழுமையா நம்பணும். 5th வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க பண்ண 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 உங்களுக்கு நெகட்டிவா உங்களுக்கு எத்தனை பேர்ல உங்களை சுத்தி இருந்தாங்களோ உங்களையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருந்ததோ அந்த காரணங்களா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு வாய்ப்புகள் அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும். அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. 6th நீங்க அவங்கள அடைய ஆரம்பிப்பீங்க. அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் லைஃப் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் தான் பண்ணணும் அப்படிங்கிற டைமிங் கிடையாது. இந்த மாதிரி தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேரம் எப்ப வேணாலும் ஒண்ணும் கிடையாது. சும்மா போர் அடிக்குதா போய் உங்க பெட்ல படுத்துவங்க, படுத்துட்டே பண்ணுங்க. இல்ல மாடியில போய் உட்காந்து பண்ணுங்க, வேலைக்கு போற பண்ணுங்க, வேலையில கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குதா அப்ப பண்ணுங்க, நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப பண்றீங்களா முழிச்சிங்களா அப்ப பண்ணுங்க. இந்த மாதிரி சில பேரை குளிக்கிறப்ப கூட நினைப்பாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த உணர்வோட அப்படியே அந்த ஒரு சந்தோஷத்தோட பண்ணுங்களேன். அவங்க என்ன கிடைச்சிருவாங்க ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க இதை பண்றீங்க நாளைக்கு கண்டிப்பா அவங்க என் கூட பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க. தினமும் எதிர்பாருங்க. இன்னைக்கு அவங்க எங்கூட பேசுவாங்க, என் கூட அவங்க பேசுவாங்க, என் கூட அவங்க பேசுவாங்க, இன்னைக்கு அவங்க என்ன பார்ப்பாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இன்னைக்கு என்ன பார்க்க வருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்திட்டே இருங்க. அந்த நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பயங்கரமா நெகட்டிவ் வந்துட்டே தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பிகாஸ் எப்பயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்டதான் நம்ம கிட்ட ரொம்ப வேகமா வரும். நம்ம அதை தாண்டி போனா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்திலுமே நாட் ஓன்லி இது, நீங்க எல்லா விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் தான் நம்ம சந்திச்சிருப்போமே. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த நெகட்டிவை பிரேக் பண்ணி அந்த கஷ்டங்களை தாண்டி நிறைய வரக்கூடிய தோல்விகளை தாண்டி போய் தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு ஜெயிச்சது கிடையாது. அப்படி ஒருத்தவங்க அப்படி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு நிலைக்கவும் செஞ்சிருக்காது. சோ இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அடிப்பட்டு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம நினைச்சதை அடைய முடியும். சோ நம்ம முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னா நீங்க கஷ்டப்படுறதுக்கு தயாரா? வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா? வரக்கூடிய எல்லா நெகட்டிவும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா? உங்களுடைய நம்பிக்கையை கடைசி வரைக்கும் விடாமல் இருப்பீங்களா? தொடர்ந்து இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? சோ அப்ப நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு அவங்க கிடைப்பாங்க இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். சோ உங்களுக்கு தான் லாஸ், வேற யாருக்கு லாஸ் கிடையாது.
ஸோ முடிவு பண்ணிக்கோங்க, எவ்ரிதிங் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை இது என் வாழ்க்கை என் கையில் தான். நான் ஒரே ஒரு தடவை தான் வாழ போகிறேன். இந்த வாழ்க்கை எத்தனை நாள் எனக்கு தெரியல. உண்மையை சொல்ல போனால் வயசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் காலம் தான். இப்போ 1 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நம்ம சொல்ல போனால் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு, படிப்பு, காலேஜ் இப்படியே போயிடும். ஒரு இதே இருக்காது. 20லேருந்து 25 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லவ் அண்ட் ஜாப் இந்த மாதிரி டென்ஷன் போகும். 25க்கு மேலே பணம், மேரேஜ் லைஃப் இந்த மாதிரி வரும். 30க்கு மேலே வந்து ஓரளவுக்கு ஏஜ்டான ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல குடும்பத்துக்கு சேர்த்தனும் வரும். 40 வயசு தொட ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி தான். குழந்தைங்களுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்கான வாழ ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நமக்கான வாழ்க்கையே இல்லை. ஸோ நம்மளோட வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல டக்குன்னு முடிஞ்சிட போகுது. அதனால இதுல கிடைக்கக்கூடிய நேரத்துல நமக்கு விருப்பமான வாழ்க்கை தான் நம்ம வாழணும். நமக்கு பிடிச்சது வாழணும். நமக்கு பிடிச்சவங்கள நம்மகிட்ட ஈர்க்கணும். வாழ்க்கை ஒரு முறை தான். அடுத்த ஜென்மம் நமக்கு இருக்கான்னு இந்த ஜென்மத்துல நமக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே, சந்தோஷமானது எல்லாத்தையுமே அடையணும். ஆனா முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க தேர்ந்தெடுத்த நபர் சரியான நபரா அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்க சூஸ் பண்ண பர்சன் சரியான பர்சன் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. ஸோ அதை தெளிவுபடுத்திட்டு முயற்சி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோட பண்ணுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. தேங்க்யூ.